சும்மாவே என் ஊருக்கு வந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் என் படத்தோட ட்ரெய்லர் வாட்டியாக என் ஊரில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது பயங்கர சந்தோஷம். இத்தனை பேருக்கு முன்னாடி உங்கள் முல்லார் கூடயும் சேர்ந்து அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கூடுதல் சந்தோஷம். எங்க இருந்து சார் இவ்வளோ மூளை உங்களுக்கு? கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். யார்கிட்ட இருந்து? லோகேஷ் கனகராஜன் எங்கள் அண்ணன் இருந்தார், அவர்கிட்ட வாங்கிட்டேன். சரி, ஆக்டர் நயன்தாராவா இல்லை ப்ரொடியூசர் நயன்தாராவா, யார் பெட்டர்? ப்ரொடியூசர் நயன்தாரா. ஏன்? நான் இந்த படம் நடந்தது காரணமே ப்ரொடியூசர் நயன்தாரா தான். ஓ, அந்த மாதிரி. நல்லா பேசுவான், நல்லா பேசுவான், நல்லா உங்களை சுத்தி எல்லாருமே நல்லா பேசுறாங்க. நீங்க எப்படி கொஞ்சம் நீங்க கண்ணிலே பேசுறவங்களாச்சு? பயங்கரமா பேசுவாங்க, ஆனா யாருக்குமே தெரியாது. அப்படியா? எனக்கு கதை சொல்லணும் அப்படின்னா நான் சரி ஓகே, ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒன்று எடுத்துன்னு வர போகிறான், நல்ல ஒரு ஆக்ஷனுக்குள்ளே போகிறோம்டா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் பைக்கில் வரீங்க, அப்படியே பைக்கிலோட லைட்டில் இருந்துச்சுன்னா அந்த சைடில் ஒரு பொண்ணு, அப்படியே ஓவர்லாப்பில் திரும்பி பார்த்தா நயன்தாரா அப்படின்னு. இது என்ன லவ் படமா அப்படின்னா? ஆமாம் அப்படின்னா, லவ் படம் ஓகே, நீ எப்படா லவ் படம் எடுக்கிற அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இந்த படம் இட்ஸ் a வெரி வெரி ஸ்வீட் ஃபில்ம். இதை பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் முகத்தில் வந்து ஒரு ஸ்மைல் அது கொண்டு வரும் கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ 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 ஸோ மச். பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். திருச்சிக்கு கார்லேயே போயிடலாமா இல்லை ஃப்ளைட்டில் போகலாமா அப்படின்னு அந்த பிளான்லாம் பண்ணிகிட்டு இருந்தபோது நான் தான் சொன்னேன், எஸ்சிடிசின்னு ஒரு பஸ் இருக்குங்க, அந்த பஸ்ஸில் இந்த பக்கம் சீட் இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு இடம் இருக்கும், அதில் நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு வருவோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என் ஊருக்கு எப்படி போனாலும் எனக்கு சந்தோஷம், எனக்கு போனால் போதும் அவ்வளோதான் அப்படின்றதா இருந்துச்சு. ஸோ சும்மாவே என் ஊருக்கு வந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் என் படத்தோட ட்ரெய்லர் வாட்டியாக என் ஊரில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது பயங்கர சந்தோஷம். இத்தனை பேருக்கு முன்னாடி உங்கள் முல்லார் கூடயும் சேர்ந்து அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கூடுதல் சந்தோஷம். ஸோ நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நன்றி மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. The boy next door, அந்த லவ் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. உங்களெல்லாம் தொடவே முடியாது, சும்மா பார்த்தா மட்டும் போதும் எங்களுக்கு. அந்த மாதிரி நாங்களாம் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ வாங்க. என்ன வரணும்? இல்லை என்னென்ன வச்சிருப்பீங்களா ஏதாவது? அவ்வளோதான். ஓகே, ஸோ முதல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடணும்ல, நம்ம ஸ்டைலில் சொல்லிடலாம். ஓகேயா? இன்னைக்கு உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை வந்து யங்ஸ்டர்ஸ் நடுவில் அவங்களுக்கு ஸ்பெஷலாக போட்டு ஸ்க்ரீன் பண்ணி அவங்களோட செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாயோட டீம் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெய்லர் தான் வந்து மோஸ்ட் அவைட்டடாக ரொம்ப நாளாக பேசப்படுது. ரீல்ஸாக பார்த்து போதும்டா, கொஞ்சம் லென்த்தாக இன்னும் கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு படத்தை எவ்வளோ ஈஸியாக ப்ரமோட் பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க போல இருக்கு. யார் ஹாய் சொன்னாலும் உடனே படம் பேர் தான் ஞாபகம் வரும் நினைக்கிறேன். இல்லை தான் என் டைட்டில் சொல்லாமல் யாருமே ஒரு டே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். காலையில் எழுந்த உடனே யாரையாவது பார்த்த உடனே எங்க இருந்தாலும் ஹாய் மெசேஜ்ல அனுப்பிச்சா ஹாய், இது அந்த படம்ல கண்டிப்பா இது வருதுல அப்படின்னு நாங்க வந்து யோசிச்சிரோம். அந்த மாதிரி தானே நீங்க? எஸ் எஸ். எங்க இருந்து சார் இவ்வளோ மூளை உங்களுக்கு? கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். யார்கிட்ட இருந்து? லோகேஷ் கனகராஜன் எங்கள் அண்ணன் இருந்தார், அவர்கிட்ட வாங்கிட்டேன். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு எனிதிங், அப்படியே சுற்றி போடுற மாதிரி அழகாக இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணது இல்லை, நான் இது முடிச்ச உடனே கூப்பிட்டு போயிட்டு உப்பு கிப்பு வாங்கி 2 பேரும் சுற்றி போட்டுருவேன், அந்த மாதிரி இருக்காங்க. எப்படி ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? அதான் அங்கே தான் மேலே தான். நீங்கள் மண்டேல ஒன்று யோசிச்சிருப்பீங்கல்ல முதல்ல? ஆமாம், அது மண்டேல ஒன்று யோசித்தேன். நான் இங்கே சொல்லி பார்த்தேன், அவங்க இமீடியட்டாக க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. சொன்ன உடனே நடுராத்திரி போய் அவர் வீட்டு கதவை தட்டினேன், அவரும் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் சிக்னலுக்கு அடுத்து வெயிட் பண்ணவே இல்லை, கடகடன்னு ஓடிட்டேன். இனிமே மனசு மாறதுக்குள்ள பிடிச்சி உள்ள போட்டுறணும், கரெக்டா நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து போயிட்டீங்க. அண்ட் இட் இஸ் வெரி ஃப்ரெஷ், இட் இஸ் சோ பியூட்டிஃபுல் டு see on screen. அண்ட் 2 பேரும் செம்மையா இருக்காங்க. சும்மாவே வந்து கவின் பேசினாலே ஒரு மாதிரி எல்லாரையும் பிடிச்சிருவாரு, அந்த மாதிரி தான். மேம் கேட்கவே வேணாம், என்னத்த கூட சீரியஸா வேணுமா இந்த வச்சுக்கோ, ஃபன்னா வேணுமா இந்த வச்சுக்கோ, அழகா இருக்குமா இந்த வச்சுக்கோ, சாஃப்டா இருக்குமா வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆளு. பயங்கரமா இருந்திருக்கும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணது? ஜாலியா இருக்குமா? ஆப்வியஸா இல்ல, நீங்க கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. பயங்கரமா இருக்குல்ல, நீங்க பயங்கரமா தான் இருந்துச்சு. ஆமா, சரி.
ஆக்டர் நயன்தாராவா இல்லை ப்ரொடியூசர் நயன்தாராவா, யார் பெட்டர்? ப்ரொடியூசர் நயன்தாரா. ஏன்? நான் இந்த படம் நடந்தது காரணமே ப்ரொடியூசர் நயன்தாரா தான். ஓ அந்த மாதிரி நல்லா பேசுவான், நல்லா பேசுவான். நல்லா உங்களை சுத்தி எல்லாருமே நல்லா பேசுறாங்க. நீங்க எப்படி கொஞ்சம் நீங்க கண்ணிலேயே பேசுறவங்களாச்சு? பயங்கரமா பேசுவாங்க, ஆனா யாருக்குமே தெரியாது. அப்படியா? ஓகே. ஆனா அவங்கள பார்த்தாலே தெரிச்சுனாங்களா என்ன பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஓடிடுவோம். பட் இவ்வளோ சில்லா இருக்கு. அதையும் பார்த்துருக்கேன் மேம், இதையும் பார்த்துருக்கேன் மேம். பர்ஃபெக்ட் பேலன்சிங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல மேம் உங்ககிட்ட தான் வந்து கேட்கணும். ரொம்ப அழகான ஒரு பேரிங் இது. நாங்கள் வந்து இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு சி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்த உடனே நாங்கள் நினச்சோம் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே டமால்னு விழுந்துட்டோம் அங்கே. இதுக்கு மேலே என்னடா வேணும் எங்களுக்கு, நாங்கள் போகிறோம் படத்துக்கு அப்படின்னு. ஸோ வென் திஸ் ஹேப்பன், லைக் ஹவு டிட் இட் ஹேப்பன்? அண்ட் உங்களுக்கு கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னார்ல, அது எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னா கதை தான். ஐ மீன் the script that he had was very interesting and ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு குடும்ப படம், லவ் ஸ்டோரி எல்லாமே சேர்ந்து பார்க்குறது ரொம்ப, ஐ மீன் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே பண்ணோன்னு தோணுச்சு. அப்படியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஓகே அப்படின்னு சொல்லுங்க. அவன் இல்லை, ஆக்சுவலாக கதை சொல்கிற அந்த விதம் ஒன்று இருக்குது, அது ஒன்று பண்ணுவான் அவன். அது எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு டாடா டைம்லேருந்து ஆளாக தெரியும், அண்ணன் தம்பியாக பழகிட்டோம், அது எல்லாமே ஓகே. ஆனால் எனக்கு என்னென்னா அவன் எந்த ஸ்கூலுன்னு தெரியும்ல, ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் என்ன படங்கள் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம், அது என்ன மாதிரியான ஜானர் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ வரான் தம்பி, எனக்கு கதை சொல்லணும் அப்படின்னா நான் சரி ஓகே, ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒன்று எடுத்துன்னு வர போகிறான், நல்ல ஒரு ஆக்ஷனுக்குள்ளே போகிறோம்டா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த இதில் வந்து விக்ரமோட கிளைமேக்ஸில் அந்த மார்ஷல் ஸ்பீக்கர்னு வரும்ல, அதே ஸ்பீக்கரை அதே மாதிரி தோலில் வச்சு நான் அப்படியே வந்தான். சரி ஓகே, ரோலெக்ஸோட ஸ்பின் ஆஃபாக இருக்குமோ, வேற மாதிரி இவன் வேற ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கொண்டுட்டு வரான்டா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சா அப்படியே வச்சான், பாட்டை போட்டான். வெறும் மழை சத்தம், காற்று அப்படியே போயிட்டுருக்கு. சரி ஓகே, அப்படியே இது இந்த இருட்டிலேருந்தே உணவத்தான் வரப்போகிறான் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படியே சில்லுன்னு காற்று அடிக்குதுன்னு, மழை பெய்யுதுன்னு, அந்த இதில் நீங்கள் பைக்கில் வரீங்க, அப்படியே பைக்கிலோட லைட்டில் இருந்துச்சுன்னா அந்த சைடில் ஒரு பொண்ணு, அப்படியே ஓவர்லாப்பில் திரும்பி பார்த்தா நயன்தாரா அப்படின்னு. நயன்தாரா சார், இது என்ன லவ் படமா அப்படின்னா? ஆமாம் அப்படின்னா, லவ் படம் ஓகே, நீ எப்படா லவ் படம் எடுக்கிற அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்துச்சுன்னா படத்துக்கு தேவையான மொத்த பிஜிஎம்மே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டான். அந்த சீன் சொல்லும்போதே பிஜிஎம் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அவன் கதை கேட்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அங்கேயே படம் பார்த்த ஒரு ஃபீலிங் வந்துடும். அது வந்து ஒரு பயங்கரமான டெக்னிக்கா இல்லை ஏமாத்துறதுக்கான டெக்னிக்கான்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு டெக்னிக் இருக்குது. பேசிக்காக அதுக்கு ஒரு திறமை ஒன்று வேணும்ல. அதனால் எங்கே போனாலும் அந்த ஸ்பீக்கர் விஷ்ணுவோட வந்துட்டான் அப்படின்னா அந்த கதை ஓகே ஆகிடுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த பையன் பிடிச்சிட்டான் சார், அந்த டைலாக் கரெக்டான ஆள் இவர் தான் நினைக்கிறேன் இல்லையா? அது என்ன நீங்க அப்பப்போ என்ன பார்த்து இப்படி இப்படின்னு தலையாடினே இருக்கீங்க ரொம்ப நேரமா? சொல்றது நல்லா இருக்குல்ல. அவர் லியோ தாஸ் மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு, நான் ஏசு தாஸ் மாதிரி ஒன்று எடுத்துட்டு போயிருக்கேன். ஆனா கேரக்டர் பேரே பாத்தீங்களா, மயில்சாமி. மயில்சாமி, மயில்சாமி நல்லா இருக்கு. மயிலுன்னு கூப்பிடுவாங்க, எம்எஸ்ன்னு கூப்பிட்டுப்பாங்க. இல்ல நாங்க மயில்சாமி தான் கூப்பிடுவோம். நல்லா இருக்கு. அவங்க ஆனா மயிலுன்னு தான் கூப்பிடுவாங்க. மயில் தான் அழகா. இப்போ எது பெட்டர், மயில்சாமியா மயில்? இல்ல மயில்னே கூப்பிடுங்க. மேம் என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஓகே. ஓகே, சோ நீங்க சொல்லுங்க சார். அவர் வந்து எல்லாமே ஓகே, அதெல்லாம் ஓகே. ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறாரு, அதை நீங்க எதிர்பார்க்கல, எல்லாம் சரி. நயன்தாரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏதாவது ஒண்ணு மனசுக்குள்ள நடந்திருக்குமே, தோணி இருக்குமே. இல்லை எனக்கு ஓகே, இந்த தொழிலுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டோம், நம்ம ஏதோ சின்சியராக வேலை பார்க்குறோம், நான் நம்புகிறோம், அந்த வேலைக்கேற்ற ஒரு இடம் வந்து மக்களும் ஆண்டவனும் கொடுத்துருக்கான்னு நம்புகிறோம், இதெல்லாமே ஓகே. ஆனால் நிஜத்தில் நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும். மேம் சிரிக்காதீங்க மேம், நீங்க சிரிச்சா அவங்க கத்துறாங்க, இவர் நடுவில் திக்கிறாரு, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லை 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 அது அப்படிதான். இல்லை அது எல்லாத்தையுமே தாண்டி நான் ரீசெண்டாக இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஒரு கமெண்ட்டு கூட நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போஸ்டர் ஃபஸ்ட் லுக் விட்ட போது நினைக்கிறேன், பார்த்துட்டு அதில் ஏதோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, சீரியல் நடிச்சிட்டு இருந்த கவின்னு ஒரு நாள் நினச்சிருக்க மாட்டான்ல, ஒரு நாள் நயன்தாரா கூட நடிப்பான்னு அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. எனக்கு அதை விட சீரியல் விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் பார்க்குறேன். இதே திருச்சியில் இங்கே கலையரங்கம் தேட்டர் இருக்குது, இப்போ இல்லை, அங்கே வந்து யாரடின்னு மோகினி ரிலீஸ் ஆகுது. நாங்கள் வந்து 23 பேர் போயிட்டோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. 13 பேர் தான் டிக்கெட் இருக்குது, மீதி 10 பேர் டிக்கெட் இல்லை. ஸோ பக்கத்து ஒரு ரோவில் ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி உள்ளே கொஞ்சம் ஏமாற்றி தான் டிக்கெட் வாங்கினோம். ஆனால் அன்னைக்கு நிலைமைக்கு அது அப்படி தான் வச்சுக்கோங்களேன்.
ஸோ அப்படிலாம் போய் 23 பேர் உட்காந்து யாரடி நீ மோகினி இதே ஊரில் நான் பார்த்தேன். அந்த கவின்னு கன்ஃபார்மாக நினச்சிருக்கவே மாட்டான் நம்ம ஒரு நாள் நயன்தாரா கூட நடிப்போம். ஐயோ அதனால அப்படிதான் இருந்துச்சு. மேம் நீங்க அவன் சொல்லும் போதே தெரியுதா இதெல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடிய விஷயமாடா எனக்குலாம் இல்லை நடக்கல. சில பேருக்கு பக்கெட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட்டு. அப்படி ஒரு லிஸ்ட்டே நம்ம வைக்க, ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல இவ்வளோ நடந்தால் போதும்டா வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்போ நிஜமாவே ஏதோ நல்லா தான் உழைச்சிருக்கோம் போல் அப்படின்னு நினச்சி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு விட்டுற வேண்டியது. ஆண்டவன் நன்றி சொல்லிட்டீங்க. ஓகே சொல்லிட்டே தான் இருக்கணும் போல. நல்லா இருக்கு ஆனால் நல்லா இருக்கு. ஓகே மேம் எதுவுமே நீங்கள் வந்து ரிவீல்லாம் பண்ண வேணாம், அது நாங்கள் கேட்கக்கூடாது படத்தை பற்றி. பட் உங்களோட கேரக்டரில் இங்கே பாருங்க அவங்க சிரிப்பாங்க, திருப்பி நான் திக்குவேன். என்ன உங்கள் கெமிஸ்ட்ரியோட இந்த சைடு இவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கு. ஓகே எங்கள் கெமிஸ்ட்ரியை விட அவங்களுக்கும் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருந்தால் தாங்க பொழப்பு ஓடும். அதனால கடைசி வரைக்கும் அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்கள் கேரக்டர்லேருந்து என்ன ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம்? நாங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து உங்கள் கேரக்டர்லேருந்து எதிர்பார்க்கலாம்? இது சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன விஷயம் சர்ப்ரைசிங்காக இருக்கும்? நீங்கள் தான் மேம் சர்ப்ரைசிங்காக இருக்கீங்க. இல்லை இதில் சர்ப்ரைசிங்காக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஆனால் ரொம்ப நாளாகவே நான் கொஞ்சம் சீரியஸ் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எங்கே போனாலும் ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கும், சீரியஸாக இருக்கும், அந்த மாதிரி தான் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கேன்ல. இது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த நயன்தாரா மேபி இதில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் குவைட் ஸ்வீட். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இந்த மாதிரி ஒரு படம். அதுதான் அதோட சர்ப்ரைசிங் ஃபேக்டரானு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் லைக் இட். It will be very very nice to see enjoy பண்ணி அழகா ஜாலியாக அப்படியே நார்மலாக ரியலாக அப்படி இருக்கும். ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசினா பின்னாடி ரொம்ப தூரம் வெயிட் பண்ணுறாங்க மேம். அங்கே பாருங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்ம பசங்க தான். லைட்டு கடைசியாக போட சொல்கிறேன், எவ்வளோ தூரம் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க நீங்கள். ஓகே ஸோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மர். ஓகே எதுக்கு சிரிச்சிங்க? வேற இன்சைட் ஜோக் சார் கண்ணாலே பேசிக்கிறாங்க சார் ரெண்டு பேரும். இதெல்லாம் வச்சு என்ன பண்றது? இப்படி கெமிஸ்ட்ரி எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? இதுக்கெல்லாம் காரணம் எப்படி விஷயமா இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் தான். என்ன இது ஒரு அபார கெமிஸ்ட்ரியா இருக்கே. நீங்க இப்படி திரும்ப சொல்லி கண்ணு வச்சிர போறீங்க. கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு மேம். உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க ஜி. நான் கேட்குறேன் இதோ வரேன். ஓகே ஸோ பயங்கர பவர்ஃபுல் பெர்ஃபார்மர் மேம். நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அவங்கள மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் பார்க்கவே முடியாது. ஷி கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒரு மொமெண்ட்ல ஃபீல் பண்ணுங்களா, ஐயோ கவினே இது வேலைக்காகாது, கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட கேமை வந்து அப் பண்ணும் பெட்டரா பண்ணும் அப்படின்னு ஏதாவது சீன்ல யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்க மாட்டேன் சொல்றாரு. இல்லை அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆமாம் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் எனக்கு லைட்டாக, ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்மளுக்குன்னு ஒரு 4 ரியாக்ஷன் வச்சுருப்போம். அதை வச்சு ஒரு மாதிரி ஓட்டுவோம். இது இல்லைடா ஐயோ அதே 4 ரியாக்ஷன் தான் ஜி வச்சுருக்கோம். பரவாயில்ல அதை வச்சு நீங்கள் அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. நான் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கேன். 4 ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் நயன்தாராஜி, நாங்கள் வந்து அப்படி இல்லைல்ல. ஸோ அந்த கிளைமேக்ஸ் பண்ணும்போது லைட்டாக அது ஒன்று ஆச்சு. அப்புறம் அதுக்கு வேற ஒரு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அப்புறம் மேட்ச் பண்ணிட்டேன். இல்லை அதான் சொல்கிறேன்ல, அது ஒருத்தவங்க கொடுக்காம அது வராது. அது அந்த கிவ் அண்ட் டேக்கு தான். அது நம்ம என்ன தான் வந்து நம்ம தனியாக பர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படி இப்படின்னு நினச்சாலுமே, இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே அது ஒரு மாதிரி அது பேசி வச்சு பண்ணுறதும் கிடையாது. அது ஒரு மாதிரி அந்த கிவ் அண்ட் டேக்கு தான் எப்பயுமே. அது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக தேவையான லென்த்துக்கு அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து கிடச்சிது. அது அப்படியே நான் ஒரு மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணிட்டா போதுங்கிறத மட்டும் தான் அப்புறம் ஃபிக்ஸ் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸில் அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. பட் ஐ திங்க் தட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் ஹவு கம்ஃபர்டபுள் வி ஆர் ஆஃப் ஸ்க்ரீன். கரெக்ட் மேம். வி கேன் see மேம். சொல்லவே வேணாம். ஓகே சரி. அண்ட் எஸ் ஒரு படம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு புல்லிங் ஃபேக்டர் ஒன்று உங்களுக்கு மனசில் நிற்கும் இல்லையா? இந்த விஷயத்துக்காக நான் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க விஷ்ணு அவரோட இந்த படத்தில்? இந்த படம் இட்ஸ் a very very ஸ்வீட் ஃபில்ம். இது பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் முகத்தில் வந்து ஒரு ஸ்மைல் அது கொண்டு வரும் கண்டிப்பாக. இது வந்து பயங்கர ட்ரமாட்டிக்காக இருக்குமானா இருக்காது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்.
ஃபேமிலியோடு போய் நீங்கள் பார்க்கலாம். நம்ம இப்போது கொஞ்சம் ரீசெண்டாகவே நம்ம நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தானே நிறைய பார்க்குறோம். இருங்க 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 வருவாங்க Okay, உங்க okay, பக்கத்துல. வரேன், வரேன் வரேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தானே நிறைய பார்க்குறோம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு குடும்ப படம் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ ஐ திங்க் It'll be nice. அதுதான் அந்த ரொம்ப refreshing குடும்பத்தோட ஆன ஒரு போய் நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்க்கலாம்.